I just see you guys driving tuk-tuk, so... Yeah, we're driving in a tuk-tuk. So how you feel? International license? I love it. வந்து 100 கிலோமீட்டர் சாரி இன்னும் வந்து நாங்கள் சரியா வந்து 73 கிலோமீட்டர் தான் பயணம் செய்ய இருக்கு. 100 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து வந்துட்டோம். அதோட இங்க இருக்கிற இந்த முன்னாடி இதெல்லாம் வந்து வெளிநாடு மாதிரி தான் உள்ளுக்கு வெளிநாடு ஸ்டைல் மாதிரி. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி நிற்கிது. இந்த இதெல்லாம் கட்டி அந்த புல்லெல்லாம் பதைச்சு ஒரு வெளிநாட்டு ஸ்டைல்லாம் இந்த வீடுகளை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும் உள்ளுக்கு எல்லாம் பார்க்க. டூரிஸ்ட் தான் கூடுதலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி அப்படி செய்திருக்காங்க. அதில் முள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா உள்ளே வந்து மஞ்சள் கலர்லாம் இருக்குது. கூட காற்று இப்போ காற்றுனால வந்து சுற்றியான பயங்கரமாக இருக்குது. ஆனால் வளமையோட இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஆக்கள் குறைவு. ஆக்கள் குறைவு வேண்டாம். இதுக்கு குளிக்கல அது அவ்வளோ இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்து நிற்கிறோம். பெட்ரோல் வந்து ஃபுல்லாக வந்து சீரோவுக்கு வந்துட்டு அதோட வெளியில் வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக தான் இருக்குன்னு சொன்னால் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசார்ட்டோட நிற்கவே முடியலை. அந்த வணக்கம், நான் சார். நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் கொழும்பு என்ற இடத்துல கால்பேஸ் அடியில் நிற்கிறேன். நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நானும் கனடியன் தமிழ் சேனல் நான் வந்து நேற்று திருவண்ணாமலையிலேருந்து கொழும்பு வந்தாங்க. இன்றைக்கி கொழும்புல இருந்து இப்போ நுவரெலியாவுக்கு போகிறோம். அதோட நேற்று போட்ட வீடியோவில் வந்து அண்ணாண்ட விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:51 1 மணி ஆக போதுங்க. இப்போ நான் வந்து பாருங்க எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஹால் ஃபேஸ் எல்லாம் நிற்கிறேன். இதெல்லாம் வந்து ஒன் ஹால் ஃபேஸ் அந்த மால் இருக்குது, அங்கே சைடில் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த ஹால் ஃபேஸை நான் இப்போ சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து காரில் வந்து நுவரெலியா நோக்கி பயணம் செய்ய போகிறோம். நுவரெலியாலேயும் மற்றது பதுளையில் எல்லை என்ற இடத்துலையும் வந்து கொஞ்சம் அழகான இடங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. அதோட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கார் வந்து ஆஃப் ஆக்கியாச்சு. இப்போ வந்து வெளியில் போகலாம். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து முன்னுக்கு போயிட்டேன். அப்படியே உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். அதோட இப்போ வந்து கடலில் வந்து அலை வந்து சரியான மோசமாக இருக்குது. இப்போ எல்லாம் வந்து நீந்த மாட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன்னு சொன்னால் பயங்கரமாக வந்து அலை வந்து வீசுது. காற்று வந்து கூட தானே, அதால் வந்து அலையெல்லாம் வந்து சரியான மோசமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கோ, ஐயா வந்து தலையில் வந்து மலைப்பாம்பு வச்சுருக்குறேன். அப்படியே பாருங்க அந்த ஷோல்டரோட அப்படியே மலைப்பாம்பு மற்ற மகுடி ஊதி அந்த மலைப்பாம்பு இப்போ நாங்களெல்லாம் வாங்கி தலையிலெல்லாம் போடலாம். பார்க்கவே பயமாக இருக்குது. இதில் எல்லாம் பாருங்க நிறைய பேர் வந்து பீச்சில் எல்லாம் வந்து நிற்கிறார்கள். ஆனால் நீந்த முடியாதுன்னு சொன்னால் பாருங்கோ எவ்வளவு பயங்கரமாக வந்து அந்த அலை வந்து வீசிக்கொண்டிருக்குன்ட்டு. இதில் வந்து சனி ஞாயிறில் வந்து நிறைய ஆட்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சொன்னால் நிறைய பேருக்கு வந்து லீவு நாட்கள், கிழமை நாட்களில் வந்து ஒரு தடவை நாட்கள்லாம் நிற்பார்கள். அதை தாண்டி இரவு வேளையில் வந்தோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குன்னு. சரியான கடல் காற்று பயங்கரமாக வீசுதுங்க. உண்மையிலே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது, நல்ல கிளைமேட், மழை மப்பாகவும் இருக்குது. அதால் சூப்பராக தான் இருக்குது. இப்போ நான் வந்து கீழே இறங்கி போய்க்கொண்டு நிற்கிறேன். இன்னும் ஒரு பயங்கரமாக அடிக்குது அலை. வா, தண்ணி வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. வா, அண்ணா வந்து இந்த இடத்துல நினைப்பாங்க. அவரும் அந்த வீடியோ எடுத்து வந்துக்கிறேன். அப்போ பீச் எப்படி இருக்கு? பீச் எப்படி இருக்கு? அந்த பார்த்தீங்களா அலை அப்படியே பயங்கரமான அலையா இருக்கு இன்றைக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ காண்டாவனம்னு சொல்லுவாங்க. கூட காற்று இப்போ காற்றுனால வந்து சுற்றியான பயங்கரமாக இருக்குது. ஆனால் வளமையோட இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஆக்கள் குறைவு. ஆக்கள் குறைவு வேண்டாம். இதுக்கு குளிக்கலாது அவ்வளோ இல்லை. மற்றது சனி ஞாயிறுன்னு சொன்னால் நிறைய ஆக்களை பார்க்க முடியாது இருக்கும். அதோட இரவு வேளையில் வந்து இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த கிளைமேட்டே நல்லா இருக்கு. என்ன இந்த காலையில் ஒரு காற்று அடிக்குது, தண்ணி பக்கத்தில் மற்றது மலை மாப்பு ஒன்று இருக்கு பாருங்க. மேலே வந்து மலை மாப்பு பார்க்க வந்து நல்லா ஒரு ஆசையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. கொழும்பு அப்படி இருக்கு? சரியா பயங்கர பிஸியான பயங்கர பிஸி. கொழும்புல அப்படி வாகனம் ஓடலாமோ? வாகனம் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அடுத்துதான் நிற்குது. இந்தியா காட்டி இருப்பேன், அதுக்கு அடுத்துதான் இருக்கு கொழும்புட்ட
வாகன ஓட்டம் அதை தெரிஞ்சாங்க. அதுவும் டவுனுகளுக்குள்ள கனடா மாதிரிலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே ஓடினவ தான் கொஞ்சம் ஓடலாம். அப்படியே எங்கட டிரைவர் அவர் தான். நாங்கள் கார் எடுத்து வந்து நாங்கள் சுற்றி பார்க்கன்னு சொல்லி அதனுடைய ஒரு இடத்தையும் நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம். இது ஹோல் பேஸ் ஸ்ப்ரிங்கோ காட்டினாங்க. அடுத்தது வந்து தான் நுவரெலியா பயணம், அது வந்து அப்படியே தொடர்ச்சியாக வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அண்ணன் சேனல் வந்து கனடியன் தமிழ் சேனல் அவட்டையும் வந்து செக் பண்ணி பாருங்க. அவட்டையில வந்து வீடியோ வரும். கனடாவில் போய் என் அண்ணன் தான் வந்து வீடியோ எடுத்து போடுவார். நானும் இவர் வாரேன் இன்னும் 2 மந்த்தில் வருவார். வந்தாமல் நாங்கள் கணக்காக போடுவோம். என்ன சமர் தானே அங்கே இருக்க விஷயங்கள் அதனுடைய போடலாம். சமருக்கு இவர் வாரேன். இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்த எடுத்து அப்படியே உங்களுக்கு எல்லாம் காட்டி போட்டு அப்படியே நாங்கள் வந்து நேராக நுவரெலியா நோக்கி பயணம் செய்ய போகிறோம். சொன்னால் நுவரெலியாவுக்கு வந்து 5 மணித்தியால பயணம் காட்டுது. 162 கிலோமீட்டர் தான். கிலோமீட்டர் வந்து குறைவு, ஆனால் ஸ்பீடாக போக முடியாதுன்னு சொன்னால் மலைப்பாதைகள் வளைஞ்சு தான் போகும். அதில் வந்து ஸ்லோவாக தான் நாங்கள் போகணும். எல்லாம் வந்து தொடர்ச்சியாக பார்ப்பீங்க. நான் நினைச்சேன் இது வந்து கல் அப்படியே சீமெந்தால் இது கிடக்கண்டு, ஆனால் கடல்னு அந்த ஊத்தியல்னு தான் நினைக்கிறேன். இதுகள் வந்து அடிச்சு அப்படியே கருப்பாக வந்து ஒதுங்கி இருக்கு. ஆக்கள் கால் வச்சது தான் அந்த உள்ளுக்கு வந்து கோல்டு கலரில் தங்கம் மிதக்கிற மாதிரி மிதக்கு. மேலே அந்த கருப்பு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா உள்ளு வந்து மஞ்சள் கலர்லாம் இருக்குது. நாங்கள் நினைச்சோம் அப்படியே கருப்பாக இருக்கண்டு. ஓகே, இடத்துல நிற்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்கேன். பெஸ்ட் பிளேஸ், நல்லா இருக்கும் உண்மையிலே. ஆனால் இதை விட நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். முதல் வந்து கஷ்டமான இடத்த தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் முதலே சந்தோஷத்தை பார்த்தா அப்புறம் கஷ்டமான இடத்த பார்க்க கவலையாக இருக்கும். அதெல்லாம் வந்து வெயில் இருக்கிற இடங்களுக்கு முதல் போயிட்டு குளிர்ச்சியான இடங்களுக்கு கடைசியாக தான் போகிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, மற்ற இங்கே வெள்ளாக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றது இப்போ நீங்கள் வெயில், இப்போ கொழும்பெல்லாம் சரியான வெயிலாம் இன்றைய கொஞ்சம் கிளைமேட் ஓகேயா இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ நுவரெலியாவுக்கு இந்த தான் முதல் தரம் போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க இப்படி குளிர்மெண்ட். அதை நாங்கள் அங்கே போய் அண்ணா உணர்ச்சியை உங்களோட அப்படியே பகிர்ந்து கொள்கிறேன். கட்டாயம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து மேலே வந்துட்டேன். இப்போ நான் வந்து காரில் ஏறி அப்படியே நான் வந்து நுவரெலியா நோக்கி பயணம் செய்ய போகிறோம். பாருங்க அப்படியே இந்த பில்டிங்கோட காட்டணும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு. இப்போ நான் வந்து ஒரு ஐஸ் சோக் ஒன்று வாங்கினாங்க. இப்போ ஐஸ் சோக் குடிச்சிட்டு தான் நான் வந்து போகிறேன். அழகு தண்ணி போதும் ஒன்று வாங்க வந்தாங்க. சரியா கூலர். ஹாய். Netherlands. How are you? Hello. I'm from Canada. I just came here. I'm originally from Sri Lanka, but I live in Canada. So I just see you guys driving tuk-tuk. So Yeah, we're driving with a tuk-tuk. so how you feel? International license? I love it. We have a license, Yeah. No worries. No, I have a Canadian license. I couldn't drive here because I didn't change it to international license. Yeah, we gotta have a local license, a Sri Lanka license. Sri Lanka license? Yeah. Anybody can. No, Sri Lanka license. We have. Yeah. So how you feel it? I mean, how you like Sri Lanka? Yeah, we're driving around for 3 weeks. I love it. Netherlands, I was there. Amsterdam. I live 3 months there. Oh, really? I mean, I come visit, so I stay there 3 months. Nice. I went to France, I went to Germany. Place. So, I'm originally from here, but I live in 40 years in Canada. See you guys driving, so I just want to say hi to you. Yeah, welcome. Yeah. All right. Okay. Thank you. Bye. 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 ஓகே, இப்போ நான் வந்து போகலாம் வாங்குவோம். இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நுவரெலியாவுக்கு தான் போய்க்கோ நிற்கிறோம். கனடா வந்து வீடியோ எடுக்கல. இப்போ நேரம் வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:54 5 மணி ஆக போகுது. மொத்தமாக வந்து கொழும்புலேருந்து நுவரெலியா வந்து 173 கிலோமீட்டர் காட்டினது. இப்போ சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 73 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதாவது வந்து இன்னும் வந்து நாங்கள் வந்து சரியாக வந்து 100 கிலோமீட்டர்
இன்னும் வந்து நாங்கள் சரியாக வந்து 73 கிலோமீட்டர் தான் பயணம் செய்ய இருக்கு. 100 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து வந்துட்டோம். வந்து வீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே வளைவு நலிவு தான். அப்படி இங்கே பாருங்க, இது தெரியுது, அப்படியே பாருங்க இப்படியான பாதைகள்லாம் நான் பயணம் செய்து பண்ணிக்கிறோம். உங்களுக்கு போய்க்குள்ளே வந்து நான் அந்த வீதியை வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதோட கண்ணாடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், மழையும் வந்து சாதுவாக வந்து தூறி கொண்டிருக்கு பாருங்க. அப்படியே இங்காலெல்லாம் பாருங்க, நல்ல ஒரு வியூ. அப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். என்னென்னு சொன்னால் இருள போகுது, நாளைக்கு தான் வந்து சிலது காட்ட வேண்டி வரும். ஓகே, போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து திருப்பியும் வந்து நுவரெலியா நோக்கி பயணம் செய்கிறோம். இன்னும் வந்து சரியாக 68 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்படியே இந்த வீதியில் காட்டுறோம் பாருங்க, அப்படியே ஃபுல்லாகவே வந்து வளைவு நலிவு தான். அதோட இந்த மலைகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புகார் மூட்டங்களை வந்து பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த முயல் வந்து அந்த மலையில் உள்ள மரங்கள்லாம் முட்டி கொண்டு இருக்கு. அது அப்படியே பார்க்க நல்லா இருக்கு. வேற சூப்பரோ எடுத்தான் குளிர போக பாருங்க. அந்த வியூ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த மலையில் ஏன்னா அந்த மலையில் உள்ள மரங்கள்ல அப்படியே புகார் அப்படியே முற்று தெரியுது. முயல் கூட்டங்கள் எல்லாம் முற்றுறது அப்படியே உங்களுக்கு தெரியுது பாருங்க. சரி, தொடர்ந்து நாங்கள் அங்கால போய் எடுப்போம் பாருங்க. ஓகே, மழை தூறி கொண்டு இருக்குயா. அப்படியே இங்கால வந்து பாருங்க, இடையில வந்தோன்னு நாங்கள் மழை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போல இருக்கு. முன்னாடி இல்லாமல் கொஞ்சம் இருட்டாயம் இருக்கு, இருட்டு காட்டிடுது. அதோட மழை இருட்டோன்னு வந்துடுது, நேரமாக வந்து இருள் மாதிரி வந்துடுது. ஆனால் எங்களுக்கும் கண்ணேரம் இருக்கு போய் சேர்றது. இந்த நுவரெலியான்ற அந்த இயற்கை காட்சியை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நேரம் வந்தால் பார்க்கணும். உண்மையில் நேச்சுரலாக எங்களுக்கு கனடாவில் எல்லாம் எத்தனையோ மலைகள் இருக்கு. ஆனால் இது இப்படி வராது, இப்படி ஒரு இயற்கையோடு சேர்ந்து வராது பாருங்க. ஒரு ஏத்தம் காரண்டோடைய பிக்கப் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம். வாகனம் ஓடுறது கஷ்டம். என்ன சொன்னால் அங்கேருந்து வர்றது ஒன்றுமே தெரியாது. நலிஞ்சு ஓடுதான் எல்லாம். அந்த அங்கே பாம்பு பாதை மாதிரி பாருங்க. பாருங்க மேப்ப. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ பெட்ரோல் அடிக்கிறது வந்து நிற்கிறோம். பெட்ரோல் வந்து ஃபுல்லாக வந்து சிகரோக்கு வந்துட்டு அப்படியே பாருங்கள் இந்த இடத்த மேலே வந்து அந்த மரத்துக்கு மேலே வந்து பாருங்க எப்படி புகார் போகுதுண்டு. சட்டப்படி தான் இருக்கும் மாரி. இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு பெட்ரோல் ஸ்டெப் தான் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மரம் எல்லாம் முறிஞ்சு விழுந்து போயிருக்கு பாருங்க. எப்படி என்னது மழை வந்தால் இந்த மண் சரிவு, இந்த மண் சரிவுக்கு இந்த மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துருக்கு. இந்த போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கு. எல்லாம் வெட்டுப்படுது, எல்லாம் வெட்டுறாங்க. இங்கே குறுக்க விழுந்தாங்க இந்த வெட்டுறாங்க. அதனால ஒரு சைடு தான் போக முடியாது இருக்கு. அப்போ வாகனத்தை விட்டு போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து நுவரெலியாவுக்கு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. நாங்கள் வளமையாக இங்கே வந்தோம்னு சொன்னால் இந்த கடையில் சாப்பிட்றாங்க. முட்டை ரொட்டி வந்து நல்லா இருக்குது. இப்போ இதில் சாப்பிட்டு அப்படி நாங்கள் வந்து எங்கள் ரூம் பண்ணி தான் போகிறோம். இதில் வந்து வீடியோ எடுக்கல ஏன்னு சொன்னால் இருந்துட்டு. ஓகே, நான் இப்போ சாப்பிட்டு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணிக்கு ஃபைனலாக வந்து 8 மணிக்கு வந்துட்டோம். நான் எதிர்பார்க்கல இப்படி 8 மணிக்கு வருவோம் மாட்டேன் சொன்னால் இன்னும் ஒரு 9:30 அப்படி தான் எதிர்பார்த்தனால பரவாயில்ல, கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வீடியோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு இப்போ இதில் ஒரு ரூம் ஒன்றுக்கு வந்துட்டோம். கார் வந்து இதில் பார்க் பண்ணிக்க பாருங்க. இதான் வந்து இப்போ நாங்கள் தங்க போகிற ரூம். அதோட வெளியில் வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பராக தான் இருக்குன்னு சொன்னால் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷர்ட்டோட நிற்கவே முடியலை, அந்தளவுக்கு குளிருது, நல்லா இருக்குது. அதோட இதை சுற்றி நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு மாதிரியான ப்ரைஸாக இருக்குது. 2-3 இடத்த கேட்டு நீங்கள் இங்கே வந்து தங்குறேன்னு சொன்னால் தங்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ நுவரெலியாவில் நிற்கிறோம். மேலாம் வந்து எங்களோட ரூம் இருக்குது. ஓகே, நாளைக்கு மார்னிங் சந்திப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகாலை 9-12 ஆகிடுது. அப்படியே இந்த நுவரெலியாவை பாருங்க. வீடியோவில் பார்க்க குளிர்மை தெரியாது. என்ன சொன்னால்
வீடியோவில் பார்க்க ஒன்றுமே விளங்காதானே. ஆனால் உண்மையிலே வந்து நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்குது, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. வெளியில் நிற்கலாம் முறைக்குது, நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற வீடுகளை பாருங்க, உண்மையிலே வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து வாழ்றேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறார்கள். சில பேர்கிட்ட வீடுகளாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வசதியாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து நல்ல பிரம்மாண்டமாக காட்டியிருக்கு. சில வீடுகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து கஷ்டப்படினோம். ரூம்ஸ் அந்த மாதிரின்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த ஃபாரினர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இங்கே ரூம் எல்லாமே வந்து செய்திருக்காங்க. நாங்கள் வந்து நின்று வீடை பார்த்து பாருங்க, ஒரு வீடு மாதிரி தான் எங்களை தந்தவர்கள். இதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இருக்கிற இதை பார்க்கவே விளங்கும். இதெல்லாம் வந்து கனடாவில் எல்லாம் இப்படி தான் இருக்குது. முன்னுக்கு வெளிநாட்டு ஸ்டைல்லாம் வந்து இந்த வீடு உள்ளுக்கு வந்து கட்டப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து சாப்பிட்டு அப்படியே நுழையில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துக்கும் வந்து போகிறோம். வீடியோ வந்து கண்டினியூ பாருங்கள். சிலது வந்து அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அண்ணா சொல்லுங்கள், எப்படி இருக்குது குளிர்? குளிர் இங்கே எங்களுக்கு கனடாவோட ஒப்படைக்க இங்கே குளிர் இல்லைன்னா கனடாவோட ஒப்படைக்க இல்லை. இப்போ நார்மலாக இப்போ கனடாவில் இப்போ இந்த குளிரில் வாழலாம் தானே? ஆமாம், இந்த குளிரில் வாழலாம். ஏன்னா எங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த குளிர் நல்லா இருக்குது. அங்கே யாழ்ப்பாணத்தில் பயங்கர வைக்க இதில் மணியாக இருக்குது. ஏன்னா ஒரு 17-18 டிகிரியில் இருக்குது, சூப்பராக இருக்குது. வேர்க்கமண்ட மாதிரி அப்படி ஒன்றுமே இல்லை. அதுபோக ரூமுக்குள்ள வந்து ஏசியே இல்லை. அதோட குளிக்கிறது வந்து ஹாட் வாட்டர்லாம் குளிக்கலாம், அப்படி குளிர். என்னடா இவன் வெக்கைக்கு இருந்தாங்களுக்கு இங்கே குளிர் மாதிரி, எங்களுக்கு நாங்கள் அங்கே குளிருக்கு இருந்தாங்களுக்கு இது குளிர் -40 இருந்தாங்களுக்கு அது இதுதான் நல்லா இருக்கு. ஆனால் இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் வீடுகளில் இருக்க இப்படித்தான் இருக்கு ஏசி எல்லாம். இதை விட குறைவாக நான் சொல்லுவேன், இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா சமர்ல நல்ல வைக்க, சமர்ல நிறைய சூப்பரா வைக்கையா வரும். ஆனால் இங்க இந்த குளிர் நல்லா இருக்கு, எங்களுக்கு படுக்க எலும்ப சூப்பரா ஒன்றும் தேவையில்லை. மணி இந்த குளிர் யாழ்ப்பாணத்துல இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? சூப்பரா யாழ்ப்பாணம் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு நாங்கள் வெறும் நேரம் கொஞ்சம் கடுமையா போச்சு குளிர். அதாவது ஒன்று, நான் ஒரு மாதம் தான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தேன் வாரத்துக்கு. அந்த இந்தியா போகிறதால 2 கிழமை கூட்டினேன். அல்லது எங்களுக்கு ஒரு மாதம் நின்றுட்டு போக கணக்காக இருக்கும். இந்தியாவினுடைய எனக்கு பரவாயில்லை, அதில் 2 கிழமை கிட்டத்தட்ட 12 நாள் அங்கே போனபடியா அப்போ போச்சு. இந்தியாவில் எங்களுக்கு கொஞ்சம் இந்த வருத்தங்கள் சாப்பாடு ஒத்து வரையும் மொத்தத்தில் அங்கே ஆல்வைஸ் பிரச்சனைகள் இருக்குது தானே. அதனுடைய உட்காந்து யாழ்ப்பாணம் சூப்பராக இருக்குது. வார நீங்கள் வாங்கும், நல்லா இருக்கும். வாங்க நுவரெலியா சைட்லாம் வந்து பாருங்க. அப்போ தான் ஒவ்வொரு இலங்கையில் ஒவ்வொரு பாட்டும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் இலங்கையில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு இடமும் போய் பார்க்கல. நீங்கள் இப்படி எதிர்பார்த்தீங்களா? இப்படி குளிர் மட்டும் எதிர்பார்த்தீங்களோ? இல்லை எனக்கு நீங்கள் சொன்னீங்க குளிர், எனக்கு இது பெரிய குளிர் மாதிரி குளிர் மாதிரி இல்லை. ஆனால் ஓகேயா இருக்குல்ல, ஹாப்பியாக இருக்குல்ல, இதை பார்க்க நல்லா இருக்கு. நல்ல கிளைமேட். இடங்களுக்கு போய் பார்க்க போகிறோம், அதுகளையும் எடுத்து போடுவோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். பாரு நீங்கள் எங்கே பார்க்கலாம், ஏதாவது நீங்கள் உடுத்தி பார்க்க உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் இந்த இடங்களை. கனவே நீங்கள் கனடாவில் பார்க்குறீங்க, வீட்டை இருந்தோண்டு வயது போனாக்கள் எல்லாம் பார்க்குறீங்க. அதான் வெளிநாடுகளில் இந்த வாராக்கள் வந்து கட்டாயம் கூட பிள்ளைகளுக்காக இடத்தை வந்து காட்டும். நானும் கனகாலம் வரையில வந்தோன்னு சந்தோஷமாக. ஏன்னா இனி எங்களுக்கு இப்படி சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது. கிடைச்சா வருவோம், அது வரமாட்டோம். நான் எப்பவும் பெறுவேன், டைம் கிடைக்கணும் உங்களுக்கு. அதனுடைய தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து காட்டுறோம் என்னென்ன செய்யறதை காட்டுறோம். அடுத்ததான் இப்போ நான் வந்து சாப்பிட்டு தான் இனி இங்கே இருக்கிற இடங்களுக்கு போகிறோம். அதோட இங்கே இருக்கிற இந்த முன்னாடி இதெல்லாம் வந்து வெளிநாடு மாதிரி தான், உள்ளுக்கு வெளிநாடு ஸ்டைல் மாதிரி. கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி நிற்கிது. இந்த இதெல்லாம் கட்டி அந்த புல் எல்லாம் பதைச்சு ஒரு வெளிநாட்டு ஸ்டைல்லாம் இந்த வீடுகளை வச்சிருக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கும். உள்ளுக்கு எல்லாம் பார்க்க டூரிஸ்ட் தான் கூடுதலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காண்டி அப்படி செய்திருக்காங்க. இதெல்லாம் முள்ள சுத்தவர டூரிஸ்ட் வீடுகள்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. இதுல இருக்க வீடு எல்லாம் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். அந்த பழைய வீடு மாதிரி தான் இருக்குன்னு, ஆனா சிமெண்ட் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. மேலே எல்லாம் அங்க பாருங்க, மேலே எல்லாம் நல்ல வீடு, விஞ்ஞானி சைட்ல எல்லாம் வடிவா இருக்கு. அந்த எங்க எல்லாம் வீடுகள் ஒரு லெவல்ல இருக்க வடிவா இருக்கு, நல்லா இருக்கு. அதோட நாங்கள் பெரியக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து ஃபுல்லாக வந்து இருண்டுட்டுது. ஃபுல்லாகவே வந்து முயல் கூட்டம். எங்கட காதுக்கு ஆலையெல்லாம் முயல் போய் காதெல்லாம் வந்து அடைக்கிறது. உயரம் நான் சரியான உயரத்தில் நிற்கிறேன், டவுனில் நிற்கிறபடியா அந்த முயல் கூட்டம் மிக வழியை பார்த்தீங்கன்னா அந்த அங்கே மொய்ஸ் வார மாதிரி இங்கே வந்து இந்த ரோட் வண்டியை ஓடைக்கும் முன்னுக்கு வேறுகள் எல்லாம் முன்னுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட வேறுங்க, அந்த உயரம் கூட வேறுங்க, நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து கட்டாயம் வாங்கோ. இப்போ நாங்கள் வந்து இனி இப்போ இடம் போகிற வீடியோ அடுத்த வீடியோ போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் நாங்கள் இனி
எங்கெங்க போகிறோம்ன்றது வந்து அடுத்த வீடியோ வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அண்ணாண்ட யூடியூப் சேனல் வந்து கனடியன் தமிழ் சேனல், அண்ணாண்ட யூடியூப் சேனல்ல எம்பேரும் வீடியோ மறக்காம ரெண்டுலையும் பாருங்க. கிணமே பார்க்கையில கட்டாயம் பாருங்க எந்த வீடியோ ஏன்னா வித்தியாசமா இருக்கும். இப்போ இவர் கார் ஓடைக்குள்ள நான் எடுப்பேன், அப்போ அது அந்த இது இவற்றில குறைவா இருக்கும். அப்படி நீங்க ரெண்டையும் பாருங்க, கட்டாயம் 2 சேனல்லையும் பாருங்க, அவற்றையும் பாருங்க. கூட வித்தியாசம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமா இருக்கும். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்புறம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.